விஜய் எப்படி விட்டு வைப்பாங்க? ஏன்னா விஜய் வெளியில் இருந்தாருன்னா ஷூர் ஷாட் டிஎம்கே வின். ஆன்டி டிஎம்கே ஓட் நானா ஸ்பிளிட் ஆகும், அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் டிஎம்கே. ஸ்டாலின் கவலையப்படல. ஸ்டாலின் கவலைப்படுறது இப்போ என்னன்னா விஜய் என்டிஏ பக்கம் போகிறது ஸ்டாலினுக்கு வருத்தமா இருக்கு. ஊழல் கட்சின்னு அதிமுக டிஃபைன் பண்ணிட்டாரு சார். எப்படி சார் அந்த கூட்டணிக்கு போக முடியும்? அவரால் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, ஊழல் கட்சின்னுட்டாரு. அமித்ஷா உள்ள விஜயை கொண்டு வருது. எடப்பாடிக்கு ஒரு சிக்னல், இந்த பார் விஜய் வந்துட்டார் உள்ள, சொன்ன பேச்சு கேட்கறியா இல்லை வெளில போறியா, நான் விஜய் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். எடப்பாடி தனித்து விடப்பட்டனா காலி, போன வாட்டி மாதிரி 0 வரும். ஸோ அவரையும் வழி கொண்டு வரதுக்கு ஒரு டெக்னிக்கா விஜய் உள்ள கொண்டு வருவார். மக்கள் இப்ப ஸ்டாலின் கடுமையான பாஜக எதிர்ப்பு வைக்கிறாரு. எவ்வளவு பிரச்சனை எழுத்து நிற்கும் போது இவர் தான் நமக்கு சரியா இருப்பாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு சின்ன ரைடுக்கே, ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூக்கே பாஜக பின்னாடி ஒளிகிற விஜய் எப்படி மக்கள் நம்புவாங்க? விஜய் ஒருவேளை சேர்ற பட்சத்தில் அரித்மெட்டிக்கா 50 நம்பர் போயிடுச்சு, 50 நம்பர் வருது, 50% வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கெமிஸ்ட்ரியா கீழே நிர்வாகிகள் எப்படி வேலை பார்ப்பாங்க? குறிப்பா விஜய் ரசிகர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? கூட காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் மட்டும் ஒத்துமையாயிடுவாங்க சண்டை போட்டு. விஜய் ரசிகர்கள் கரெக்ட் பாஜகவோட சண்டை போட்டு படுத்தும்னா கூட்டணி திமுக தொண்டர் வெறுப்பின் உச்சத்து கட்டத்தில் இருக்காங்க. காங்கிரஸ் இப்போ 28ல் 8க்கு மேல ஜெயிக்கிறதா பாருங்க. உள்ளடி வேலை பண்ணி தோக்கடிச்சு காட்டி இப்ப களத்துல யாரு லீடிங்ல இருக்காங்க? விஜய் சேர்ந்தான்னா என்டிஏ அலையன்ஸ் ஸ்வீப் என்னோட உறுதியான நம்பிக்கை. டிஎம்கே வந்து சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். இப்படி அவரை இறுக்கி நெருக்கி தேர்தலுக்கு இன்னும் ஒரு 40 நாள் இருக்கும்போது நம்ம அவரை கொண்டு வந்தா கூட்டணியில் எப்படி ஜெல் ஆகும்? இது எப்படி செட்டில்ட் ஆகும்? எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட்? அவருக்கு ஹாப்பி தான். எப்படி இது ஜெல் பண்ணி வச்சு எப்படி இந்த காம்பினேஷன் ஒர்க் பண்றதுன்னு பாஜகவுக்கும் ஒரு தலைவலி தானே இது. பாஜக அதிமுக ஜெல்லா இருக்கா? ஒரு வருஷம் ஓரளவு ஜெல் ஆயிட்டாங்க. அந்த டஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு செட்டில்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் ஜெல்லான மாதிரி தெரியல. 2 பேர் சேர்ந்து கேம்பெயினே ஆரம்பிக்கல. என்ன சார், பிரதமர் வந்த கூட்டத்தில் என்டிஏ தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. கூட்டத்தில் கலந்துக்கிறது வேற. மக்கள் மத்தியில் தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செய்யணும். தலைவர்கள் கை மேலே பிடிச்சிக்கின்னு கை கோத்துக்கின்னு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. அது மட்டும் ஒற்றுமை இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், தொண்டர்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேரணும். ஒரு போராட்டம்னா பாஜக கொடி இருக்கணும், அதிமுக கொடி இருக்கணும். ஏதாவது ஒரு என்ன போராட்டம் பண்ணாங்க இந்த ஒரு மாதமா, ஒரு வருஷமா? ஒன்றும் பண்ணல. ஜாயிண்ட் ஏதாவது வாரம் போராட்டம் பண்ணிடணும். அண்ணாமலை இருந்துதானே வாரம் போராட்டம் பண்ணி வச்சுருப்பாரு. நீங்கள் லைட்டாக இருந்தீங்க, அவங்க லைட்டாக எடுத்தோம், 2 பேர் லைட்டாக எடுத்துக்கிறீங்க. இன்னும் 30-60 உட்காந்துருக்கீங்க. தேர்தலில் அது இன்னும் அடுத்த 10 நாள் தேர்தல் வரப்போகுது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அமித்ஷா வந்து என்னதான் தலை அடிச்சுனா கூட கேட்க மாட்டேறீங்க. ஸோ அமித்ஷா உள்ள விஜயை கொண்டு வருது. எடப்பாடிக்கு ஒரு சிக்னல், இந்த பார் விஜய் வந்துட்டார் உள்ள, சொன்ன பேச்சு கேட்கறியா இல்லை வெளில போறியா, நான் விஜய் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். எடப்பாடி தனித்து விடப்பட்டனா காலி, போன வாட்டி மாதிரி 0 வரும். ஸோ அவரையும் வழி கொண்டு வரதுக்கு ஒரு டெக்னிக்கா விஜய் உள்ள. நீங்க சொல்ற மாதிரி இந்த விஜய் ஒருவேளை சேர்ற பட்சத்தில் அரித்மெட்டிக்கா 50 நம்பர் போயிருச்சு, 50 நம்பர் வருது, 50% வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கெமிஸ்ட்ரியா கீழே நிர்வாகிகள் எப்படி வேலை பார்ப்பாங்க? குறிப்பா விஜய் ரசிகர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? அவங்க கூட காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் இணைந்து வேலை செய்வார் நீங்க நம்புறீங்களா சார்? அவங்க கொள்கை கூட்டணி சார். 10 வருஷம் கூட்டணி 10 வருஷமா ஒன்னா இருக்காங்க சார். இப்ப அடிச்சடி சண்டை நடந்திருக்கு 6 மாசமா 3 மாசமா. கண்ணாமலாம் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சட்டை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு நீங்க சொல்றீங்க மேல் லெவல்ல கை கோத்துக்கிறாங்க, கீழ் லெவல்ல கோவம் இருக்கணும். திமுக தொண்டர் காங்கிரஸ் கண்ட வெறுக்கிறான், எனக்கு தெரியும் சார். அவங்க காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் மட்டும் ஒத்துமையாயிடுவாங்க சண்டை போட்டு. விஜய் ரசிகர்கள் பாஜகவோட சண்டை போட்டு ஒற்றுமைப்படுத்தும்னா 10 வருஷமா கூட்டணியில இருக்காங்க சார். நடுவுல பிரிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட். 21லயுமே இதே பிரச்சனை வந்தது. இதே ப. சிதம்பரம் போய் தான் சால்வ் பண்ணி வச்சாரு. 24லயும் தொகுதி பிரச்சனை இருந்தது, 26லயும் தொகுதி பேச்சுவார்த்தை இருக்கு. ஆனாலும் ஜெல்லாய் தானே இருக்காங்க அவங்க. இந்த அளவுக்கு மோசமா முன்பு போனதில்லை, இந்த அளவுக்கு தாக்குதல்கள் முன்பு போனதில்லை. கண்டிப்பா நான் எழுதி வைக்க முடியும். இந்த தடவை 26ல் வந்த மாதிரி ஒரு சண்டை, போர், ஒரு உக்கிரமான போர் இதுக்கு முன்பு இருந்ததில்லை.
திமுக வெறுப்பின் உச்சத்து கட்டத்தில் இருக்கான். காங்கிரஸ் இந்த 30-28ல் 8க்கு மேலே ஜெயிக்கிறத பாருங்க. உள்ளடி வேலை பண்ணி தோக்கடிச்சு காட்டி அவங்களுக்கு கவலை இல்லை. 29 எலெக்ஷன் பார்த்துக்கலாம். 29 எலெக்ஷன் வந்து அடுத்தது பார்லிமெண்ட் தேர்தல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு மெஜாரிட்டி வந்துடும். டிஎம்கே சொல்லுது எனக்கு மெஜாரிட்டி வந்துடும். உனக்கு 8க்கு மேலே வரவிடா பண்ணுறேன். நீ என்ன பண்ணுவேன்? அடங்கி போனோம். அந்த ஒரு எங்க இப்போது காங்கிரஸ் திமுகவை நம்பி இருக்கு. அவங்க ஜெயிக்க வைக்கிறது அவங்க தான், பண செலவு பண்ணுறது அவங்க தான், கேம்பெயின் அவங்க தான். இவங்களுக்கு பேஸே கிடையாது. எல்லாம் மேலே குடி போட்ட தலைவர்கள் தான். பேஸ் ஒன்றும் கிடையாது. பிஜேபி மாதிரி தான் பேஸ் கிடையாது. பேஸ் இல்லாத ஒரு கட்சியை நீங்கள் எப்படி தூக்கி நிறுத்த முடியும்? டெட் பாடிக்கு உயிர் கொடுக்க முடியுமான்னு? அதனால திமுகவை நம்பி இருந்துருக்கீங்க. நீங்கள் திமுகவை கண்டபடி பேசி தலைவரை திட்டி அவங்கள திட்டி இவ்வளோ திட்டி பண்ணிட்டு அவர் இப்போ காலையில் வந்து கை கோத்து பண்ணினா செல்வ பிறந்தவங்க மட்டும் ஜெயிச்சிருவார். அவங்க கணக்கு போடுவாங்க. நம்ம காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எந்தெந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்கணும் 1 2 3 4 மீதியெல்லாம் தோக்கடி அப்படின்னா போச்சு கிளம்பு. நீங்கள் அரசியலில் இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த கூட்டணி மட்டும் கொள்கை கூட்டணி. விஜய் பிஜேபி மட்டும் கொள்கை இல்லாத கூட்டணி. கொள்கை எதிரிட்டார் சார் அவரு. அப்புறம் என்ன சார்? காங்கிரஸ் வந்து அசிங்கமா பேசு டிஎம்கே. காமராஜர் வந்து ஏசி ரூம்ல படுக்க வச்சாருன்னாரு. ஒருத்தர் நான் தான் அவரை வந்து கூட்டு போறேன்னாரு. ஒருத்தர் 10 வருஷம் 10 வருஷம் கொடுங்க. 10 வருஷம் கொடுங்க. 10 வருஷம் பண்ண நல்ல காரியங்களும் ஒரே மாசத்துல கெடுத்துட்டாங்களே காங்கிரஸ். ஆனா இங்க ஒரு மாசத்துக்குள்ள நீங்க சரி பண்ண முடியாது. இங்க ஒருவேளை விஜய் வந்தாலுமே எப்படி ஒரு மாசத்துக்குள்ள நீங்க ஜெல் பண்ண முடியுங்க? எல்லாம் ஒரு வாரத்தை தொகுதி அனுபவிச்சு ஜாயின்ட் கேம்பெயின் பண்ண மத்திய அரசாங்கம், மத்திய பாஜகவோட பலம் உங்களுக்கு தெரியாது. நீங்க குறைச்சி மதிப்பு போடுறீங்க. அவங்க பவர்ல பாஜக காங்கிரஸ் தான் சொல்றேன். எந்த அரசாங்கம் பவர்ல இருக்கோ அந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ டிஎம்கே ஸ்ட்ரென்த் இருக்கு, பவரில் இருக்காங்க. அதிமுக ஸ்ட்ரென்த் இல்லை, பவரில் இல்லை. இது சிம்பிள் லாஜிக் இது. ஸோ பவரில் உள்ள பாஜக, அது மத்திய பவரில் உள்ள பாஜக, சிபிஐ, ரா, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இடி, பிடி எல்லாம் கையில் வச்சுருக்குது. அது பண்ண முடியாமல் என்ன பண்ண முடியும்? அது நடத்தினா பண்ண முடியும். சரி, நம்ம ஜனங்க வந்து எப்பவுமே வந்து விஜய் நேற்று சொன்னதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு விஜய் மூஞ்சி பார்த்து சிரிச்சு என்ன சொல்றாரு கேட்கறாரு. கைக்கு ஓட்டு போடு. திமுக ஒரு கேம்பெயினா எடுப்பாங்கல்ல, அந்த கூட்டணி பாருங்க நாங்க அப்பவே சொன்னோம் பாஜகவோட கைகூலி விஜய் நாங்க சொன்னோம் பாருங்க அங்க போய் நின்றுட்டு இருக்காங்கன்னு. அந்த கேம்பெயினை திமுக இருக்கிற கட்டமைப்பை வச்சு வலிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அது இந்த கூட்டணிக்கே பெரிய பின்னடைவாயிரும். திமுக ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. அதிமுகவும் சொல்லும்ல, நேத்திக்கு வரைக்கும் அடிச்சிருந்தாங்க, சண்டை போட்டுருந்தாங்க. காங்கிரஸ் ஒன்னாதான் இருக்காங்க. காலில் விழுந்துட்டான்வாங்க. ஒன்னா இருந்தாங்க, காலில் விழுந்துட்டாங்க. வேற வழி வக்கு இல்லாம காலில் விழுந்துட்டான். காங்கிரஸ் ரோஷமானம் கிடையாது. துணை முதலமைச்சர் 8 முதலமைச்சர் 20% உள்ளாட்சி தேர்தலில் பேசி 28ல் செட்டில் ஆகிட்டாங்க. இவனோட ரோஷமான உள்ள எங்க அரசியலில் அரசியல் பேச்சை வச்சு நீங்கள் அரசியலில் அது அரசியல் பேச்சு காதில் கேட்டு போகிறதுக்கு தமாஷு தான். தமாஷ் எல்லாமே தமாஷ் தான். அரசியல் பேச வச்சு வாக்குகள் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா அது வாக்குகள் போடுறதுக்கான எண்ணங்கள் வேற. இது ஜனங்கள் ரசித்து போவாங்க. ஓ இவன் என்ன சொன்னா வெரி குட் வெரி, இவன் என்ன சொன்னானா, இவன் என்ன சொன்னானா எல்லாம் கேட்டுப்பாங்க. அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா 1% கூட ஆக மாட்டாங்க. இப்போ களத்தில் யார் லீடிங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணியா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வரத்துக்கு முன்னாடி அதிமுக திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா இந்த நிலவரத்தில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற எனக்கு படுது. இன்னைக்கு தேதியில், நாளைக்கு மாறலாம். இன்னைக்கு தேதியில் திமுக மெஜாரிட்டி. நிறைய கருத்து கணிப்புகள் வருது, சர்வே டீடைல்ஸ் நம்ம பார்க்குறோம், நிறைய பத்திரிகையாளர்கள் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் விஜய் கணிசமாக மேலே ஏறுறாரு, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. நம்ம போய் ஏன் அதிமுகவுக்கு உயிர் கொடுக்கணும்னு விஜய் நினைக்கலாம் இல்லையா? கருத்து கணிப்புகளை நம்பாதீர்கள். நம்ம சீஃபாலஜிஸ்ட் கிடையாது. உண்மையாக கருத்து கணிப்பு நான் பண்ணல. 96 தேர்தலில் பர்கூரில் ஜெயலலிதா தோற்று போயிடுவான்னு நான் ஜூனியர் ஒன்றில் எழுதினேன். என் மூஞ்சில் காரி துப்புனாங்க எல்லாரும். ஜெயலலிதாவாவது தோற்று போகிறது. கலைஞர் கேட்டார் என்னடா பொய்யெல்லாம் எழுதுறேன்னு கேட்டார். ஜாஃபர் சேட் சொன்னால் 40,000 ஓட்டில் அம்மா ஜெயிக்கிறாங்கன்னு நீ தோற்று போயிடுவான்னு எழுதினார். வெயிட் பண்ணி பாருங்கள் தலைவர் என்ன. ஜெயலலிதா தோற்று போனாங்க. ஏன்னா நாங்கள் டீ கடையிலேருந்து பிக்ஷாக்காரன் வரைக்கும் ஹவுஸ் மெய்ட்லேருந்து ஒத்தையாக பார்த்து கேட்டோம். உண்மையாக சர்வே பண்ணோம். நான் ஷாம் 2 பேர் தான் எழுதணும். வேறு எந்த பத்திரிகையாலும் எல்லாம் ஜெயலலிதா ஜெயிச்சு வந்தாங்க. ஷாம் தராசு நான் 2 பேர் தான் வந்து ஜெயலலிதா தோற்கடிக்கப்படுவார்னு எழுதணும். அந்த மாதிரி சீஃபாலஜிஸ்ட் இல்லை. இப்போ போச்சுமா ஃபோனில் கூப்பிட்டு
திருவள்ளூர் யார், வாணியம்பாடி யார், நீங்கள் யார், ராமசாமியா, என்ன யார் ஜெயிப்போம், அந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன, ரூமில் உட்காந்து பண்ணாங்கன்னா ஃபீல்டுக்கு போனோம். அதாவது 1-2 சர்வே சார், பெரும்பாலான சர்வே தேசிய ஊடகங்கள் எடுக்கிற சர்வேலையும் கூட விஜய் நிறைய இடங்கள்ல 2வது இடத்துக்கு வராரு. அதிமுக 3வது தள்ளப்படும் போது இவர் போய் என்டிஏக்குள்ள போய் எடப்பாடியை முதலமைச்சராக்கி அதிமுக பாஜக நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு திராவிட கட்சி நம்ம அழிச்சிடலான்ற இடத்துல அதிமுக அதுவே கரையும் போது விஜய் வச்சு ஏன் அதுக்கு நம்ம உயிர் கொடுக்கணும்னு பாஜக நினைக்கிறதுல என்ன தப்பு? உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. விஜய் 2வது ஒருவர்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுன்னா விஜய் காலி காலி. அவரை இந்த மாதிரி அவரை பயமுறுத்துறீங்க. அவர் விஜய் அப்படிலாம் ஒரு ராஜா வீட்டு கண்டுபிடிங்க. இப்ப விஜய் அப்செட் ஆகல, விஜய் ஹாப்பியா இருக்கிறப்போ ஃபேமிலி மேட்டர்லாம் அப்செட் தான். இதுக்கே அப்செட் ஆறாருன்னா அணுகுண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் டெஸ்ட், சும்மா ஒரு ஃபீல்ட் டெஸ்ட் விட்டு பாக்குறாங்க டிஎம்கே. இதுதான் அவர் மிரட்டி பாக்குறது. இதை விட அணுகுண்டு வந்து ஓடி போடுவார், கண்ட்ரி விட்டே ஓடி போடுவார். அதுதான் அவர்கிட்ட சொல்லப்பட்டதான். இதுக்கு மேல என்ன சார் அவர் அணுகுண்டு வீச என்ன வேணா பண்ண முடியும். குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே புகுந்து வெளி தகவல் என்ன இதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க? இது ஆரம்பம், இது ஆரம்பம், பிகினிங். விஜய் ரசிகர்களே சொல்றாங்க இது ஆரம்பம். ஸோ அமித்ஷா சொல்றா, நீ எங்க ஸ்ட்ரெங்க்த்தில் இருந்தேன்னா நான் உங்களை காப்பாற்றுவேன். ஏன்னா இப்போ டிஎம்கே ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுது. இப்போ இது வரைக்கும் சிபிஐயில் விஜய் விட்னஸாக தான் இருக்கார். நாளைக்கு அக்யூஸ்னு போட்டாங்கன்னா அது எப்படி போட முடியும்? எப்படி போட முடியும்னு எப்படி தான் கேட்குறேன். போட்டாங்க வச்சுக்கோங்க, கதை கந்தலா போயிடாத. அதுதான் திட்டமா? அப்போ பாஜக நேர்மையான கட்சியான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். பாஜக அப்படியே உண்மையாக நேர்மையாக நடக்குதா கேட்டீங்கன்னா இல்லை. அது ஒரு அரசியல் கட்சி, அதுக்கு வாழ்வாசாவா, அதுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணும், அதுக்கு டிஎம்கே போகணும். இத்தனைக்கு பாஜக தலைவர்களும் திமுக தலைவர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து வியாபாரம்லாம் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கில் லட்சம் கோடி இல்லை கோடியெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தால் கூட திமுக போகணும்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த எண்ணத்தில் இருக்கும் பொழுது விஜய் எப்படி விட்டு வைப்பாங்க? ஏன்னா விஜய் வெளியில் இருந்தாருன்னா ஷூர் ஷாட் டிஎம்கே வின். ஆன்டி டிஎம்கே ஓட்டு நானாக ஸ்பிளிட் ஆகும், அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் டிஎம்கே. ஸ்டாலின் கவலையப்படல. ஸ்டாலின் கவலைப்படுறது இப்போ என்னன்னா, விஜய் என்டிஏ பக்கம் போகிறது ஸ்டாலினுக்கு வருத்தமாக இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா நயனா நாகேந்திரன் நேத்து விஜய் வந்து என்டிஏக்கு வரணும்னு அறிக்கை கொடுத்த திரு பிரசாத் அவர்களுடைய பொறுப்பை நேற்று பறிச்சுட்டாங்க. அவருக்கு இந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டிய அந்த பணிக்குழு பொறுப்பையும் வந்து உடனடியே நீக்கிட்டாரு. ஆதவர்ஜுனா தரப்புல இது வதந்திங்க, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலன்றாரு. நயனா நாகேந்திரனும் அதையே சொல்லுங்கும் போது அப்போ அது எதுவுமே சும்மா பரப்பி விடப்பட்ட தகவல் மாதிரி தானே தெரியுது நமக்கு. ஏஎன்எஸ் பிரசாத் மட்டும்தான் பேசுறாரா? தமிழிசை பேசலையா? இந்த கூட்டணி பேசினாங்க. என்ன பேசினாங்க? அவங்களையே நீக்கல. 2 பேருக்கு ஒரே வார்த்தையில பேச ஒன்றும் அவசியம் இல்லை. உணர்வு தான் முக்கியம். நீங்க வார்த்தைகளை பார்க்க கூடாது. என்ன பிரசாத் சொன்னது அப்படியே தமிழிசை சொன்னாங்க. பிரசாத் மேல் நடவடிக்கை எடுக்க முடியுது, ஏன்னா அவர் 2ஆம் கட்ட தலைவர். தமிழிசை மேல் நடவடிக்கை உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் நீங்க பிரசாத் ஸ்கேப் போட் ஆக்கிட்டீங்க. இது வந்து பிஜேபியோட கையாளாக சார். விஜய் வந்து நான் அதிமுகவை ஊழல் கட்சி, பாஜக தலைமையில கூட்டணின்னு அந்த கூட்டணியை அடிச்சதுக்கு அப்புறம் அதிமுகவினர் கடுமையான எதிர்வினையை விஜய் பக்கம் திருப்பிட்டாங்க. கண்ணா பின்னா அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க சொல்ற தமிழிசை வந்து இந்த சச்சரவுகளும் வரதுக்கு முன்னாடி ரொம்ப பிரியரா அவங்க வந்து அவங்களும் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, என்ன சொல்றேன், தமிழக பாஜக கட்சின்னு அதிமுக சொல்றாங்க. தமிழக பாஜக விஜய் வேண்டான்னு சொல்றவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். ஊழல் கட்சின்னு அதிமுக டிஃபைன் பண்ணிட்டாரு சார். எப்படி சார் அந்த கூட்டணிக்கு போக முடியும்? அவரால் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, ஊழல் கட்சின்னுட்டாரு. எப்படி ஸ்டாலின் சொன்ன காங்கிரஸோட சேரலையா? திருச்சி வேலுசாமி என்ன சொன்னாரு, என்னெல்லாம் பேசினாரு, அவங்களோட சேரல. நீங்க தனி மனிதர்கள் தாக்குதலை வச்சு மட்டும் பேசாதீங்க ப்ளீஸ். அந்த கட்சியோட விஜய் தனி மனிதர் இல்ல, அந்த கட்சியோட முகம் அவரு தான். அவர் இல்ல, அவர் என்ன வார்த்தைகள், பண்டாரம் அப்படின்னு சொன்ன கலைஞர், பரதேசி பண்டாரம் பாஜக சொன்ன கலைஞர், பாஜகவோட கூட்டணி கலைஞர் கிடையாது சார். கலைஞர் என்ன வேணாலும் சொல்லி அவரால் கன்வின்ஸ் பண்ண முடியும். அவரு இப்படி நீங்க பார்க்கலாம், அவர் ஒரு அரசியல்வாதி, இவர் அரசியல்வாதி எல்லாம் பார்க்க முடியாது சார். கலைஞரோட அனுபவம் என்ன, விஜயோட அனுபவம் என்ன? அனுபவங்கள் நீங்க தேவையில்லை. அனுபவம் தேவையில்லை சார். மக்கள் நம்பணும் சார். கலைஞர் பாஜகவோட கூட்டணி வச்சு
நம்ப வச்சு பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல வெற்றி பெற வச்சாரு. ஏன்னா மக்கள் கலைஞரை நம்புனாங்க. கலைஞரால மக்களை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. விஜயால எப்படி முடியும்? கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க மக்கள் சர்வேல வந்து விஜய் 2வது இடத்துல இருக்கான்னு சொன்னீங்கல்ல. அப்ப விஜய் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல. அப்ப விஜய் சொன்ன மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. அதுதான் பிரச்சனை. என்னன்னா கேட்பாங்க. எப்பனா நீங்க ரொம்ப கிளியராவே அதுக்கான மூட் செட் பண்ணி நீங்க களத்துக்கு போனீங்கன்னா அது விமர்சிக்கிறீங்க, கொள்கை எதிரின்னு விமர்சிச்சுட்டு முடிவுகள் இப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்காக உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும்ன்றதுக்காக உங்க பர்சனல்ல இருந்து நீங்க வெளியே வரணும்ன்றதுக்காக பாஜக பின்னாடி நீங்க போனீங்கன்னா தமிழக மக்கள் அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பாங்க? தமிழக மக்கள் அவ்வளவு முட்டாள்களா என்ன? கீழே இன்கம் டாக்ஸ் ரைடு, மாநில கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன நடந்தது? யாரு வெற்றி பெற்றது? ஜெயலலிதா தானே வெற்றி பெற்றாங்க. இல்ல மிகப்பெரிய வெற்றி இல்ல 2011 இல்ல. அது நடந்ததே இல்லையா? நடந்தது. என்னன்னா யார் வெற்றி பெற்றா? அது வெற்றி விடுங்க, வெற்றி தான் சார் முக்கியம். நமக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை ரைடு. சோ நான் என்ன மக்கள் ரசிக்கல. திமுகவா அப்படி 63 சீட்டு கொடுத்தது மக்கள் ரசிக்கல. ஜெயலலிதாக்கு வாக்களிச்சாங்க மக்கள். ஜெயலலிதா வெற்றி பெற வச்சாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, எப்படி ஓட்டு போடுவாங்கன்ற எப்படி மைண்ட் இருக்குங்கிற இடத்துல முடிவு பண்ண இடத்துல இல்ல. ஆனா நம்ம தமிழக அரசியல் வரலாறு பேட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது மக்கள் வந்து தைரியமா யார் நிக்கிறாங்களோ அந்த தலைவரை தான் ஆதரிச்சிருக்காங்க. திமுக நீங்க சொல்ற மாதிரி திமுக அடிபணிஞ்ச இடத்துல எல்லாமே தோல்வி இருந்திருக்கு. ஜெயலலிதாக்கு மக்கள் வெற்றி கொடுத்திருக்காங்க. சோ அப்போ மக்கள் இப்ப ஸ்டாலின் கடுமையான பாஜக எதிர்ப்பு வைக்கிறாரு. எவ்வளவு பிரச்சனை எதிர்த்து நிற்கும் போது இவர் தான் நமக்கு சரியா இருப்பாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு சின்ன ரைடுக்கே, ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூக்கே பாஜக பின்னாடி ஒளிகிற விஜய் எப்படி மக்கள் நம்புவாங்க? 100% ஆன்டி மோடி இந்த தமிழ்நாடு. இப்போ 0% ஆன்டி மோடி வந்திருக்கு. பிளாக் ஃபலூன்லாம் விட்டாங்க, கோ பேக் மோடினாங்க. இப்போ மோடியை தமிழகம் வரவேற்று உச்சி முகந்து வரவேற்று மகிழ்கிறது. மோடி தமிழ்நாட்டின் அறியப்பட்ட தலைவர் மட்டும் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக ஆயிட்டார். அது வாட் எவர் ரீசன், அண்ணாமலை யாரோ காரணம். இப்போ மோடி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்லை. மோடி தெரியாதவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது மோடி எப்படி திடீர்னு உள்ள வந்தார்? நார்த் இந்தியன், அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் ஹிந்தி பேசுறவர், தமிழ்நாட்டில் ஹிந்தி தான் பேசுறாரு. மன்மோகன் சிங்காவது ஆங்கிலத்தில் பேசுவார், இவர் ஹிந்தியில தான் பேசுறாரு. இருந்தா கூட தமிழ்நாடு எடுத்துக்கொண்ட பொழுது தோக்கடிக்குது சார். அவரை தோக்கடிக்குதுன்னா 18% வந்திருக்காதுங்க சார். நீங்க வாக்கு சதவீதம் வேற, பர்சன்டேஜ் 12%ஓ 15% வரலாம் சார். நோட்டா கீழே இருந்த ஒரு கட்சி 25 வருஷமா திமுகவின் கைக்கூலியா இருந்த பாஜகவை நிறுத்தினது அண்ணாமலை. ஸ்ட்ரெங்க் பண்ணி ஒரு பொசிஷனை 18 கொண்டு வந்தார். இப்போ அவர் அவர் கையில் இருந்தால் 25 கொண்டு வந்திருப்பார். தனியாக போட்டி போட்டிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி வாட் எவர் ஹேப்பன் அப்படின்னு பேச வேண்டிய தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மோடியே ஏற்றுக்கொண்ட தமிழகம் விஜயோட வார்த்தை. விஜய் நீங்கள் நேற்று அப்படி சொன்னீங்க, விஜய் முந்தா நேற்று நீங்கள் சொன்னீங்க, விஜய் 4 நாளைக்கு சொன்னீங்க, விஜய் ஓட்டு போட மாட்டேன். இன்னும் அது கிடையாது. இன்னைக்கு விஜய் என்ன சொல்றார்? அதிமுக ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க, ஒரு 2 பேர் போனா ஐ டோன்ட் கேர், 8 பேர் போடுவோம். என்னோட கருத்துப்படி விஜய் சேர்ந்தார்னா என்டிஏ அலையன்ஸ் ஸ்வீப் என்னோட உறுதியான நம்பிக்கை. டிஎம்கே வந்து மைனாரிட்டி ஆகும். அந்த மாதிரி தான் களமும் இருக்கு. அந்த மாதிரி தான் களம். நன்றி சார், நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance.